டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டேவிட் மாரி பேசுகிறேன். த லைட் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நாட்களாக நீங்கள் எனக்கு கொடுத்த உங்களுடைய அன்புள்ள ஆதரவுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். இன்றும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்கப் போகிறோம். அறிவு இருமாப்பை உருவாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் நாம் தேவனிடத்தில் அன்பில்லாதவர்களாக இருப்போம் என்றால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்கள் மேலும் என் மேலும் அவர் எப்பொழுதும் தம்முடைய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அன்பில்லாமல் ஒரு உயிரினமும் உலகில் வாழ்வது கிடையாது. அன்பு இல்லாத குடும்பங்கள் தனக்குள்ளாக உடைந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு சகலற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் அநேக உறவு முறைகளிடையே பிரிவினைகள் வர காரணம் இந்த அன்பு இல்லாத தன்மையே. அதற்கு என்ன காரணம்? இன்று நாம் அனைவரும் வேலைக்கு செல்லுகிறோம். ஒரு புருஷன் குடும்பம் என்றால் ஒரு புருஷனும் வேலைக்கு போகிறான், மனைவியும் வேலைக்கு போகிறார். இங்கு நாம் அதிகாரத்துக்கு யார் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்பதை பொறுத்து அதிகாரத்துக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். ஒருவேளை பெண்ணானவள் அதிகமாக சம்பாதித்தால் அவன் ஆணை கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். ஆனால் இந்த அன்பு இல்லாவிட்டால் குடும்பம் சீரழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று அநேக பிரச்சனை காரணம் அன்பில்லாததினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் இந்த பிரச்சனைக்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அன்புள்ளவர்களாக ஒருவரில் நேசிக்கிறவர்களாக நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்குள்ள ஈகோ வரக்கூடாது, பெருமைகள் வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது. நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் என்ற போக்கு உங்களுக்குள் வரக்கூடாது. தேவன் எல்லாரிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே பெரியவர். நாமெல்லாம் அவருக்கு முன்பாக குழந்தைகளாக இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் வருமானத்தை வைத்தோ அல்லது உங்கள் டெசிக்னேஷனை வைத்தோ ஒருவர் ஏளனமாக தயவு செய்து பார்க்காதீர்கள். ஒருவர் அன்பு செலுத்துங்கள். ஒரு பொருளை நாம் வாங்கிவிட்டோம் என்றால் அதை உடைத்து போடுவது கிடையாது. அதை சீர் செய்து அதை நாம் திரும்ப யூஸ் பண்ணுவதையே மிகவும் அதிகமான பேர் விரும்புகிறோம். அதை போலவே நம் கல்யாண வாழ்க்கை என்பது தூக்கி போடுகிற ஒரு பொருள் அல்ல. அதை நாம் சரி செய்ய வேண்டும். எந்த பிரச்சனையில் அது வீக்காக இருக்கிறது, எந்த இடத்தில் அது பிரச்சனையாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து தேவனிடத்தில் ஜெபத்தில் வைத்து அதற்குரிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு பிரியமானவர்களே, அன்புள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.